ஐ லவ் யூ. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம JK50CP டெவல் கப்ஸ் பொசிஷனோட பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் யாரா பார்க்கலன்னா பார்த்துக்கோங்களா. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன்லே டார்ஜிலிங் நீங்கள் தங்கியிருக்க அந்த இண்டிவிஜுவல் வில்லாவை தான் காட்டுறாங்க. அந்த வீட்லேயே நீங்கள், ஜியா, அப்புறம் 2 ரசகுல்லா, அப்புறம் 2 செக்யூரிட்டி, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஈவினிங் ஆகிடுச்சி. அந்த டைமில் பயங்கர ஸ்பீடாக ஒரு 4-5 ஜீப் வந்து அந்த காம்பவுண்ட்குள்ளே என்ட்ரு ஆகுது. அங்கே அந்த 2 செக்யூரிட்டிஸும் ஸ்டாப் பண்ணி நிறுத்துகிறாங்க. பட் அடுத்த செகண்டே அந்த 2 செக்யூரிட்டியும் கீழே விழுகிறாங்க. டப்பு டப்புன்னு சவுண்டு. ஏன்னா அங்கே என்ட்ரு ஆகிறது டேஹாங் பயங்கர மாதம் அந்த கேட்லேருந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அப்போது வெளியே நடக்கிற சவுண்டெல்லாம் கேட்டு ஜியா வந்து ரொம்ப பதட்டமாக வெளியே வரா. டேங் வந்து அந்த கார்லேருந்து பயங்கர மாதம் கீழே இறங்கி உள்ளே வராரு. ஏய், யாரா நீங்களாம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. பட் டே வந்து அவளை கழுத்தை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துட்டு வராரு. ஜியா வந்து வாய்ட் ஐஸில் பார்க்குறா. அவளை அப்படியே தூக்கி அங்கே இருக்க கவுச்சில் தம்முன்னு போடுறாரு. அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு. வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். அங்கே இருக்க செவத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் பயந்துகிட்டே பார்த்துட்ருக்கீங்க. உங்களை பார்த்தோன்னே டேங் அவரோட தலையை ஒரு சைடாக சாய்ச்சி ஒரு பாக்ஸை ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த ஸ்மைல் அவ்வளோ க்ரீப்பியாக இருக்குது. நீங்கள் அவரை கொலை பயத்தில் பார்த்துட்ருக்கீங்க. வயன், என் பொண்டாட்டி எப்படி இருக்க? என்னை விட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மெத்துவாக வராரு. நீங்கள் பயத்தில் அவரை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் அந்த பக்கம் டர்ன் பண்ணுறீங்க. ஓ, என்னை பார்த்து மூச்சை திருப்புறீங்களோ? என்னை பற்றி இது வரைக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். இங்கே அந்த சுளிக்கிற அதட்டை கொஞ்சம் காட்டு. சி, விட்ரா, என் கையிட்ரா, ஜோகி. அச்சோ, என்னை பார்த்து இந்த அழகான உதடு எப்பவுமே சிரிக்கும். ஆனால் இப்போது சுளுக்கிட்டு உசுரே போகுதே உதட்டா நீ கொஞ்சம் சுளிக்கையில். ஓ மாம தவிக்கிற மணி பிச்சை கேட்குற மனசை தாடிய மணி குயில. அக்கறை சீமையிலே இருந்தும் ஐவிரல் தீண்டிட நினைக்குதடி. அக்கினி போலம்னு தெரிஞ்சிருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி. உடம்பும் மனசும் தூரம் ஒட்ட நினைக்க ஆக்கலை. மனசு சொல்லும் நல்ல சொல்ல மாயோடம்பு கேட்கல. தவிச்சேன் உசுர் தடம் கெட்டு தெரியுதடி. தாயெல்லாம் குருவி என்னை தள்ளி நின்று சிரிக்குதடி. இந்த மன்மத கிழக்கு தீருமா, அடி மந்திரிச்சு விட்ட கோழி மாறுமா, என் மயக்கத்தை தீர்த்து வச்சு மன்னிச்சிடுமா. இந்த மாதிரி பாடினா உன்னை நினச்சி பாடிட்டே இருக்கலாம்டி. இத்தனை நாளாக உன்னை பார்க்காம நான் எவ்வளோ தவிச்சு போயிட்டேன் தெரியுமா. நீ கூட இருந்தப்பெல்லாம் உன் அருமை எனக்கு புரியல. ஆனால் என்னை விட்டு தூரமாக போனதுக்கப்புறம் தான் அச்சோ பக்கத்துலேயே இருந்த லட்டை மிஸ் பண்ணிட்டானேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போது டேங் வந்து உங்களை வாலில் பின் பண்ண மாதிரி 2 கையும் உங்கள் சைடில் வச்சுட்டு இவ்வளோ நேரம் உங்களை பார்த்து பாட்டாக பாடிட்டுருப்பார். நீங்கள் டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணிவிட்டு அவரோட செஸ்ட்டில் கையை வச்சு புஷ் பண்ணுறீங்க. சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது டே வந்து உங்கள் கையை பிடிச்சி புஷ் பண்ணுறாரு. போதண்டி, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. என் கஸ்டமரும் உனக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டான், நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன். வா வா வா, இன்னும் 2 நாள் தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. வா, எங்க விட்டுறா என் கையை அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறீங்க. வயன் பேபி, டைம் இல்லடி, வா, இங்கேருந்து நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் உனக்கு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இவ்வளோ நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி புல் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் கையை உதறிட்டு அந்த வீட்டில் ஓடுறீங்க. அப்போது அந்த 2 குட்டி பேபி இருக்கு இல்லையா, ட்வின் பாய்ஸ், அவங்க டேங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. டேவை பார்த்து அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டான ஸ்மைல் பண்ணுறாங்க. டே வந்து அவங்க 2 பேரையும் பார்த்து ஒரு பாக்ஸை ஸ்மைல் பண்ணுறாரு.
அவர் பேக்கெட்லேருந்து கன்னை எடுக்கிறாரு. அந்த பேபி கிட்ட போய் நீல் டவுன் பண்ணி உட்காராரு. ஆ, நீங்கள் 2 பேரும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. அப்போ அந்த 2 ரசகுல்லா பேபியும் டேவை பார்த்து க்யூட்டாக சிரிச்சிட்டே, அங்கிள் இது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. டே வந்து கன் எடுத்து அவங்க தலையிலே வைக்கிறாரு. அச்சோ என் குழந்தைங்க, ப்ளீஸ் என் குழந்தைங்கள ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ஜியா வந்து பயங்கரமாக கத்துறா. ஜியாவோட கையை 2 பேர் பிடிச்சி நிற்க வச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து ஓடிட்டுருப்பீங்களா, அப்படியே ஸ்டாப் ஆகி டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா டே அவங்க கையில் அந்த 2 அழகான பேபியும் டேவை பார்த்து சிரிச்சிட்ருக்கு. பட் டே வந்து அவங்க தலையில் கண் வச்சிட்ருக்காரு. நீங்கள் வாய்டைஸில் கண்ணில் கண்ணீரோட டேவை பார்த்துட்ருக்கீங்க. டே உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ப்ளீஸ் இந்த குழந்தைங்கள ஒன்றும் பண்ணிடாத, உனக்கு தேவை நான் தானே, நான் வரேன், ப்ளீஸ் அவங்கள விட்டுரு அப்படின்னு உங்கள் 2 கையும் வச்சுட்டு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறீங்க. அப்போது டே வந்து உங்களை பார்த்து ஒரு ஈவல் ஸ்மிட் பண்ணிவிட்டு ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறீங்க. ஜியாவும் பயங்கரமாக கத்திட்டா. 2 பேருமே உங்கள் காதை மூடிட்டீங்க. அப்புறம் எந்த சவுண்டும் இல்லைன்னொன்னே உங்களோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ டே ஷார்ப் ஐஸில் உங்களை பார்த்து ஒரு ஸ்மிட் பண்ணுறாரு. என்னோடய கன்னை லோட் பண்ண மறந்துட்டேன், அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கன்னை திருப்பி உங்ககிட்ட காமிச்சிட்ருக்காரு. அப்போ ஜியாவை பார்த்தா அவள் பயத்தில் பேரஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. அவளை பார்த்துட்டே வந்து ஒரு ஸ்மிட் பண்ணிவிட்டு அந்த கன்னை அப்படியே டர்ன் பண்ணி உங்களை காட்டுறாரு. என் கூட வரியா என்ன? நான் வரேன் அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே மெதுவாக நடந்து வரீங்க. அப்போது அவர்கிட்ட போனோடனே அவர் உங்கள் கையை பிடிச்சி ஒரு புல் பண்ணி அவர்கிட்ட வச்சுக்கிறாரு. அப்போ அந்த 2 பேபிஸையும் இறக்கி விட்டுறாரு. அப்போ அந்த 2 பேபிஸும் ஃபாஸ்ட்டாக அவங்க அம்மா கிட்ட ஓடி போயிடுச்சு. ஜியாவும் மரண பயத்தில் குழந்தைங்கள வச்சுட்டு பார்த்துட்ருக்கா. குழந்தைங்களும் பயந்துருச்சு. அப்போது டே வந்து உங்களோட ஷோல்டரில் கையை போட்டு உங்களை அங்கேருந்து மெதுவாக வெளில கூப்பிட்டு போகிறாரு. அப்போ ஜியா அவங்க குழந்தைங்கள டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே உங்களை பார்க்குறா. நீங்களும் கண்ணில் கண்ணீரோட அவளை பார்க்குறீங்க. குழந்தைய சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் மெதுவாக டே கூட வெளியில் போகிறீங்க. அங்கே ஜியாவால் எதுவுமே பண்ண முடியல. அவளை அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் லீவ் பண்ணிவிட்டு அவங்களும் அந்த வீட்டிலேருந்து வெளியில் போகிறாங்க. அவளுக்கு என்ன பண்ணுறது, என்ன பண்ண முடியும் அவளால்? அவள் குழந்தைங்கள டைட்டாக பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே உங்களை பார்த்துட்ருக்கா. வந்த கொஞ்ச நேரத்தில் இதெல்லாமே முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்டுட்டு டேவும் அவங்க வந்த படம் எல்லாமே அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அலப்பறையாக இருந்த வீடு இப்போ பின் ட்ராப் சைலண்டில் இருக்குது. ஜியாவுக்கு இப்போ தான் அவள் பாடியில் உயிர் இருக்குன்ற மேட்ரே அவளுக்கு தெரியுது. அவள் டக்குன்னு குழந்தைங்கள கீழே விட்டுட்டு அவரோட ஃபோனை எடுத்து ஃபஸ்ட்டு சின்னுக்கு கால் பண்ணுறா. அவளோட கையில் அந்த கால் டயல் கூட பண்ண முடியல, கையில் பயங்கரமாக ஷேக் ஆகுது. ஷிவர் ஆகிட்டே பண்ணுறா. ஜின் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பாரு. அவரும் கால் அட்டன் பண்ணுறாரு. சொல்லு பேபி. என்னங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜின்னுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. அவளோட அழுகிற வாய்ஸை கேட்டோன்னே காரை சடனாக பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. ஏய் ஷியா, என்னாச்சு? இங்கே ஏதாவது பிரச்சனையா? அப்போ ஷியா வந்து அங்கே நடந்தது ஒன்று விடாமல் பதட்டமாக நடுங்கிட்டே சொல்லிட்டா. அதை கேட்டோன்னே சின்னுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அவர் தலையில் அடிச்சுக்கிறாரு. ஷிட், ஜியா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? குழந்தைங்களாம் சேஃபாக இருக்காங்கள்ல? இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், குழந்தைங்க நல்லா இருக்காங்க. ஆனால் வயனை நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ சேஃபாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு சின் வந்து காலை கட் பண்ணிவிட்டு ஒரு 2 பேரை பாதுகாப்புக்காக அனுப்பிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்டுக்கு போகிறாரு. ஜின் வந்து ஜேகேவை பிடிக்கிறதுக்காக தான் போகிறாரு. நல்ல வேலையாக ஃப்ளைட் வந்து 1/2 hour லேட்டாக இருக்கிறதுனால ஜேகேவை பிடிச்சிட்டாரு. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்பீடாக கத்திட்டு பரபரப்பாக ஓடுறாரு. ஜேகே வந்து டேர்ன் பண்ணி சின்ன பார்க்குறாரு. ஜின்னோட பதட்டம், அவரோட வேகம் எல்லாத்தையும் வச்சு ஜேகே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. என்ன வயனை தூக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து செம்ம கோவத்தில் பல்ல கடிச்சிட்டு கேட்குறாரு. ஜின்னும் ஆமான்னு சொல்லி பதட்டமாக தலையாட்டுறாரு. ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிக்கிறாரு. கமான் லெட்ஸ் கோ, நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜின் வந்து ஜேகேவை பார்க்குறாரு. ஜங்குக்
நீ சப் இன்ஸ்பெக்டர் ஜிமினை பார்க்க போலையா? ஜிமினை நான் காப்பாற்ற முடியாது, ஆனால் வயன் அப்படி இல்லை, நம்ம லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் அவளோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சின்னும் பயங்கர ஸ்பீடாக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டார்ஜிலிங் போலீஸ் கமிஷனர்கிட்ட பேசுகிறாங்க. அப்போது அங்கே இருக்க எல்லா சிட்டியில் இருக்க, அதாவது அங்கே இருக்க எல்லா ஏரியாவில் இருக்க போலீஸையும் அலர்ட் பண்ணி அங்கங்கே பாதுகாப்பெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறது ஜங்குக்? வயனை எப்படி தேடுறது? ஏதாவது ஐடியா இருக்கா? கண்டிப்பாக அவனை டெக்னாலஜி வச்சு ட்ரேஸ் பண்ண முடியாது. போலீஸ் செக்யூரிட்டியை கூட ஷூட் பண்ணியிருக்கான் ராஸ்கல். கண்டிப்பாக அவன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணவும் சான்ஸ் கிடையாது. ஜங்குக், எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் பாதுகாப்பு ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம். தெரியும். அவனால் ப்ரைவேட் ஹெலிகாப்டர்ஸ் கூட யூஸ் பண்ண முடியாது. இப்போதைக்கு அவனுக்கு இருக்க ஒரே வழி இங்கே எங்கேயாவது கொஞ்ச நாளைக்கு பதுங்கி இருக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒரு 2-3 நாளைக்காவது அவன் இந்த சிட்டிலேருந்து வெளியே வரமாட்டான். அப்புறம் பரபரப்பெல்லாம் குறைஞ்ச உடனே அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். சின், நீ வீட்டில் ஒய்ஃப் கிட்ட பேசினியா? அவங்கெல்லாம் சேஃபாக இருக்காங்கல்ல? அவங்கெல்லாம் சேஃபாக தான் இருக்காங்க. என்ன யோசிக்கிற ஜங்குக்? அவன் இது வரைக்கும் இவ்வளோ வெளிப்படையாக எதையுமே பண்ணதில்லை. பட் இந்த டைம் எல்லாத்தையுமே அவனே ஓப்பனாக நேரடியாக பண்ணியிருக்கான். அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஜிமின் விஷயத்துலையும் அவனே நேரடியாக போய் டீல் பண்ணியிருக்கான். அப்புறம் மினுவையும் ஜிமினையும் அவங்க உயிருக்கு ஆபத்து வராத இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட மோட்டிவ் அவங்கள கொல்றது இல்லை. ஜிமின் விஷயத்தில் நான் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டேன். டைரக்டாக டீல் பண்ணியிருக்கான். அவன் இவ்வளோ ஓப்பனாக இறங்கி எல்லாத்தையும் பண்ணுறான்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. என்ன சொல்கிற ஜங்குக்? ஆமாம், ஜியா விஷயத்துலேயும் அவ்வளோதான். அவன் முகத்தை பார்த்தவ யாரையும் அவன் உயிரோட விட மாட்டானா? ஜியாவை எப்படி விட்டான்? இதில் ஏதோ இருக்குது. ஏன்னா ஜிமின் கண்ணை முழிச்சு அவனோட அக்யூரேட்டான அடையாளம் எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ஸோ அந்த சிட்டிக்குள்ளே இதுக்கு மேலே அவனால் ஃப்ரீயாக சுற்ற முடியாது. அப்படி எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணணுன்னா அவன் ஓடி ஒளிகிற எண்ணம் அவனுக்கு இல்லை. ஏதோ பண்ண நினைக்கிறான். வாட் யூ மீன் ஜங்குக் அப்படின்னு ஜின் கன்ஃபியூஸ்டாக கேட்குறாரு. ஐ மீன், அவனை பற்றி எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறான். எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு எல்லாருக்கும் அவனோட ஒரிஜினல் ஃபேஸை காட்ட நினைக்கிறான். என்னோடய கேஸ் கரெக்டுனா இந்நேரத்துக்கு அவன் எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜேகேவோட ஃபோனுக்கு கால் வருது. அப்போ ஜின்னும் ஜேகேவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஃபோன் வந்து அன்னோன் நம்பர்னு வருது. ஜேகே வந்து ஒரு சைப் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு. நான் தான் கிம் டேஹங். யூஆர் அ பிரில்லியன்ட். எனக்கு எதிரியாக இருக்க எல்லா குவாலிட்டிஸும் உன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி டேங் வந்து நக்கலாக சொல்லிகிட்டே சிரிக்கிறாரு. சொல்லு, எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. அப்போ டேங் வந்து ஒரு அட்ரஸை சொல்கிறாரு. ஜேகேவும் ஜின்னும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி தான் ஜின்னாலையும் ஜேகேவாலையும் உள்ளே போக முடியுது. இப்போதைக்கு அவங்க 2 பேரும் தனியாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற பயம் ஜின்னுக்கு மட்டும்தான் இருக்குது. பட் ஜேகேக்கு எந்த பயமும் இல்லை. அப்போ ஜின்னும் ஜேகேவும் அந்த பிளேஸை சுற்றி பார்த்துட்டே வராங்க. அது வந்து சாக்லேட் மேட் பண்ணுற ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கடந்து தான் உள்ளே போகிறாங்க. ஜேகே எல்லா பிளேஸையும் ஒன்று விடாமல் நோட்டை விட்டுட்டே வராரு. எல்லா இடத்தையும் கரெக்டாக கேட்ச் பண்ணி என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்றத அவரோட பார்வையில் கேல்குலேட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியும் டேவோட பேரில் தான் இருக்குது. எஸ், அது அவரோட ஃபேக்ட்ரி தான். இது மட்டும் இல்லை, அவருக்கு அந்த கண்ட்ரியிலே நிறைய இடத்துல நிறைய சொத்து இருக்குது. அதனாலேயே எல்லாத்தையும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடத்தலாம் அப்படின்ற ஒரு தைரியமும் திமுறும் டேக்கிட்ட எப்போவுமே இருக்கும். அவர் இந்த கண்ட்ரி விட்டு எஸ்கேப் ஆக போகிறாரு. அதனால தான் ரொம்ப திறனாட்டா ஜேகேவை டேரெக்டாக மீட் பண்ண கூப்பிட்டுட்டாரு. ஏன்னா இது வரைக்கும் டேவை முகத்தை பார்க்குறதுக்கும் அவரை பிடிக்கிறதுக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட் நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அவரோட நிழலை கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பட் டேங் வந்து இப்போ ஜேகேவை பார்க்குறாருன்னா ஜேகேக்கு நல்லா புரியுது இவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறான். அதுக்கு முன்னாடி என் கதையை முடிக்க போகிறான் அப்படின்றது ஜேகேக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா டேங் வந்து அண்டர்வேர்ல்ட் மாஃபியா. அவருக்கு எல்லா பொலிட்டீஷியன்ஸோட சப்போர்ட்டும் இருக்குது. நிறைய கிரிமினல்ஸோட
பழக்கமும் இருக்குது. அவரை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஈவன் அவரோட ஃபேஸ் கட் எல்லாருக்கும் தெரிஞ்சாக்களும் யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த தைரியத்தில் தான் கூப்பிட்ருக்காரு. இவங்க சாதாரண போலீஸ் அப்படின்ற ஒரு இடத்தாலும். இப்போ அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு லேபர்ஸ் கூட இல்லை, அமைதியாக இருக்குது. ஒரே ஒரு மிஷின் மட்டும்தான் ஆனில் இருக்குது, இது எல்லாமே ஆஃபில் இருக்குது. அதுவும் அந்த ஹாட் சாக்லேட் வந்து அந்த டார்ஜிலிங் குளிருக்கு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக அது மட்டும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அந்த மிஷினோட ட்ரம் வந்து ஒரு கிணறு மாதிரி இருக்குது. உள்ளே வந்து ஷார்ப்பான பிளேட்லாம் இருக்கக்கூடிய மெஷினெல்லாம் சுற்றிட்டே இருக்குது. பார்க்குறக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அதில் யாராவது தெரியாமல் விழுந்துட்டா கூட ஒரு சின்ன பீஸ் கூட கிடைக்காது. அப்போது ஜின்னும் ஜேகேவும் அந்த ஃபேக்ட்ரியோட சென்டரில் நின்றுட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ஜின் வந்து தைரியமாக இருக்கார், இருந்தாலும் லைட்டாக ஒரு பயம் இருக்குது. பட் ஜேகேக்கு வந்து எந்த பயமும் இல்லை. பயங்கர கோவத்தில் ஒரு மாதிரியாக மேனிக் மாதிரி நின்றுட்டுருக்காரு. வெல்கம் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேன்லியான வாய்ஸ் கேட்குது. 2 பேரும் டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. டேங் தான் அவரோட சிகரெட்டை பயங்கர ஸ்டைலாக குடிச்சிட்டே வந்துட்டுருக்காரு. அவர் பக்கத்தில் இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேருன்னு 4 பீம் பாய்ஸ் நின்றுட்டுருக்காங்க. வயன் எங்க? வயனா? அது யார் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து நக்கலாக ஜேகேவை பார்த்துட்ருக்காரு. வயன் இல்லாமல் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ நினச்சிருந்தா எனக்கு தெரியாமல் அவளை எங்கேயாவது கடத்திட்டு போய் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட் என்ன ஏன் கூப்பிட்ருக்க? என்ன வேணும் உனக்கு? உனக்கு தெரியாதா மிஸ்டர் ஜான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை இழுத்து ஜேகே ஃபேஸ்லேயே விட்றாரு. அப்போ ஜேகே வந்து அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி டேவை பார்க்குறாரு. இல்லை அப்படின்னு சொல்லி தலையை ஆட்டுறாரு. அப்போ டே வந்து அப்படியே அவரோட ஃபேஸை கோணையாக வச்சு ஜேகேவை பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. ஏன்னா அவளை நான் சித்திரவதை பண்ணுறதை பார்த்து நீ துடிக்கணும் ஜங்குக், அதனால தான் உன்னை வர வச்சுருக்கேன். அவளை சித்திரவதை பண்ண நான் ஏண்டா துடிக்க போகிறேன்? அவள் ஜஸ்ட் விக்டிம், அவ்வளோதான். அவளுக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை. அவளை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டே நக்கலாக கேட்குறாரு. அப்போ ஜேகே கோவம் வந்தாலும் வெளியே காமிச்சிக்காம அப்படின்னு சொல்லி அவரோட ஷோல்டரை கேஷுவலாக ஷெக் பண்ணி காட்டுறாரு. அப்போது டே வந்து ஒரு க்ரீப்பி ஸ்மைல் பண்ணுறாரு. அது ஒய்யனாக இருந்தால் நீ வருத்தப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். பட் அது மாயாவாக இருந்தா? அப்போ இவ்வளோ நேரம் தனாவட்டாக இருந்த ஜேகேக்கு வந்து ஒரு செகண்ட் அவரோட பாடியே ஷிவராகி நிற்கிது. அவர் ஷாக்காகி டேவை பார்க்குறாரு. அப்போது ஜின்னே ஒரு செகண்ட் ஜர்க்காயிட்டு டேவை பார்த்துட்ருக்காரு. பட் டே வந்து அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரசித்து பார்க்குறாரு. ஜேகேக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ப்ரீத்தே பண்ண முடியல. அனீவனாக இருக்குது அவரோட ப்ரீத். ஜேகேக்கு வந்து குழப்பமாக இருக்குது. ஜேகே ஒரு செகண்ட் அந்த மாதிரி ஸ்டேபிளாக எல்லாம் பண்ணதுனால டே அவங்க மேலே கொலகாண்டு வருது. ஏய் என்ன வளர்ற? நான் ஒன்றும் வளரல, வயன்தான் மாயான்னு சொல்கிறேன். உன் பொண்டாட்டி மாயா அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அப்போ ஜேகேக்கு இதெல்லாம் கேட்க கண்ணை இருட்டிட்டு வருது. டே வந்து க்ரீப்பி ஸ்மைல் பண்ணுறாரு. என்ன இப்போ துடிக்குதா? உன் பொண்டாட்டி மாயான்னு சொன்னோன்னே எல்லா எமோஷன்ஸும் பிச்சுக்கிட்டு வருது. அப்போ ஜேகேவோட ஹார்ட் பீட்லாம் வேறு லெவலில் துடிக்குது. அவருக்கு ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்காரு. அப்போ டேங் வந்து எதையோ சாதித்த மாதிரி பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஜேகே வந்து அவரோட ஃபேஸே ஒத்து பார்க்குறாரு. டே வந்து ஏதோ ரொம்ப நாள் பகையை ஜேகே வச்சு தீர்த்த மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷமாக பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. இதுலேருந்து ஜேகேக்கு புரியுது டேங் வந்து ஜேகேவை ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு. என்னதான் ஜேகேவோட மனசு இதெல்லாம் நோட் பண்ண சொன்னாலும் அவரோட காதில் ஒழிச்சிட்ருக்கிறது வயன் தான் மாயா அப்படின்னு சொன்னது. அது அவரால் நம்பவே முடியல, அதை ஏற்றுக்கவும் முடியல அவரால். ஏன்னா அவரோட மனசில் உங்களை பார்க்கும்போதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். ஃபஸ்ட் டைம் உங்களை ரோட்டில் பார்த்தப்பவே அவரோட மனசுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்திருக்கும். பட் அதையெல்லாம் மறைச்சிட்டு உங்ககிட்ட கேட்டிருப்பாரே உன்னோட ரேட் என்னன்னு.
ஏன்னா நீங்களும் அந்த ரோட்டில் அந்த லைட்டுக்கு கீழே அப்படி தான் நின்றுட்டுருப்பீங்க. ஜேகே ஃபுல் மப்பில் இருந்ததுனால உங்ககிட்ட யதார்த்தமாக கேட்டிருப்பார். பட் அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து போயிருப்பார். நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது அந்த எஸ்கலேட்டர்லேருந்து உங்களோட சாரீ ஃபுல்லும் கலண்டு நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க. அதை பார்த்தோன்னே அவரோட ஹார்ட்குள்ளே இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வந்திருக்கும். அப்போ அவரே அறியாமல் உங்களை வந்து ஹக் பண்ணி உங்களை காப்பாற்றியிருப்பார். அவர் மனசுக்குள்ளே ஒரு பக்கம் மாயான்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் வயன்னு சொல்லுது. அவர் உங்களை காப்பாற்றிட்டு அங்கேருந்து போயிருப்பார். பட் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய் பாத்ரூமில் ஷவர் கீழே நின்றுப்பார். ஐம் சாரி மாயா, ஐம் சாரி, நான் உனக்கு உண்மையாக இல்லை. எனக்கு ஏன் அவளை பார்த்தா இந்த மாதிரி தோணுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பொண்ணு மேலே ஏதோ பைத்தியம் படிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் சாரின்னு 1000 டைம்ஸ் சாரி சொல்லியிருப்பார். அதெல்லாம் ஒரு மைண்டுக்கு வருது. அதுக்கப்புறம் உங்களை கையை பிடிச்சி புல் பண்ணி உங்களை கடத்திட்டு போயிருப்பார் இல்லையா. நீங்கள் அவரோட தோல் மேலே படுத்து அவரை அடிச்சுட்டே இருப்பீங்க. பட் அவரோட மனசுக்குள்ளே மாயான்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார். அவருக்கு உங்ககிட்ட ஃபுல்லு மாயோட வைப் தான் வந்துச்சு. அப்போது அவரே ரொம்ப பல்ல கடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு. எங்கே நம்மளே மறந்து அவர்கிட்ட நெருங்கிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிட்டாரு. உங்களை அவர்கிட்டேருந்து தள்ளி வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணார். அதனால தான் உங்ககிட்ட அந்த மாதிரி ரூடாக நடந்துக்கிட்டு உங்களை வெறுக்க வச்சு நீங்களாகவே அவரை விட்டு தள்ளி இருக்கணும்னு அவர் பிளான் பண்ணார். அப்படிலாம் அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்த டைமில் தான் எகெயின் உங்கள் மேலே விழுந்துட்டார். ஏன்னா நீங்கள் மாயாவோட சாரியை கட்டிட்டு அவர் முன்னாடி வந்து நின்றுப்பீங்க இல்லையா. சுத்தமாக அவரை தொலைச்சிட்டாரு. அப்போ தான் அவரோட எல்லா எமோஷன்ஸையும் உங்ககிட்ட காமிச்சிருப்பார். அவர் வேற குடிச்சிருந்ததுனால எல்லாத்தையும் கொட்டி தீர்த்திருப்பார். நீங்கள் அதில் பயந்து தான் அந்த வீட்டிலேருந்து ஓடி வந்திருப்பீங்க. ஏன்னா மாயான்னு சொல்லி தானே உங்கள் மேலே விழுந்தார். மாயாவோட வாசனை அவருக்கு தெரியாத இருக்குமா. மாயாவோட ஸ்மெல் தான் உங்கள் மேலே வந்தது. அந்த சேலை கட்டினதுனால மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியுமே மாயாவோட ஸ்மெல் உங்ககிட்ட வந்துச்சு. அதுதான் அவரை உங்ககிட்ட ரொம்ப வீக்காச்சு. ஆனாலும் அவரோட மனசில் பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன். இதுக்கு மேலே இவளை இங்கே வச்சுருக்கக்கூடாதுன்னு தான் உங்களை குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்து ஜிம் கிட்ட விட்டுட்டாரு. ஆனாலும் உங்களை விட்டு அவரால் பிரிஞ்சு இருக்கவே முடியல. உங்களை பார்க்கணும் போல் தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால தான் அவர் டார்ஜிலிங் கிளம்பி வந்திருப்பார் உங்களை பார்க்குறதுக்காக தான். ஆனால் அந்த டைமில் தான் பாவம் ஜிமின் மாட்டிக்கிட்டாரு. அப்போ கூட அவரோட உள் மனசு சொல்லிச்சு இங்கேருந்து போகாதன்னு. இருந்தாலும் வந்துட்டார். ஏன்னா உங்களை தேடி மாயான்னு சொல்லிகிட்டே இருக்க ஒரு மனசு மாயா கிட்ட கிடைக்க வேண்டிய எல்லாமே உங்ககிட்ட கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் அது வேணான்னு சொல்லி தள்ளி நிற்கிறாரு. ஏன் உங்ககிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாருன்னு அவருக்கே புரியல. இது எல்லாமே ஜேகேவை போட்டு பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மென்டல் மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அங்கே என்ன நடக்குன்னே புரிய மாட்டேங்குது.